வெல்கம் டு பார்வதியம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி தான் இது. ரொம்ப நல்லா கரகரன்னு மொறுமொறுன்னு இருக்கும். வாழைக்காய் வச்சு நம்ம செய்ய போகிறோம். வாழைக்காயில் நம்ம கறிச்சுவையை மிஞ்சிற டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும், அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு நல்லா சின்ன பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க வாழைக்காய். அதுகளுக்கு நம்ம இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்ப்போம். முதல்ல வாழைக்காயை தோலெல்லாம் சீச்சிட்டு இந்த மாதிரி ஃபிங்கர் ஃப்ரைஸ் செய்வோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நீட்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமான திக்கானதில் எடுத்துக்கோங்க. எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1லேருந்து 1.5 ஸ்பூன் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்பில் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், மல்லித்தூள் இருக்குது பார்த்திங்களா, தனி கொத்தமல்லி தூள், அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் நல்லா வாசனைக்காக. அதுக்கப்புறம் சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு வாசனை சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்க்கும்பொழுது நல்லா மொறுமொறுப்பு தன்மையாக இருக்கும். இதுக்கு லெமன் ஒரு 1/2 மூடி எடுத்து பிழிஞ்சிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்து 1/2 போர்ஷன் எடுத்து பிழிஞ்சிருக்கேன் நான். பிழிஞ்சிட்டு இதில் உப்பு தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வாயில் வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் மேற்கொண்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக உப்பு போடக்கூடாது. போட்டுட்டு எல்லா மசாலாவையும் ஒன்றா கலந்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா வாழைக்காய், அதை இதில் போட்டுருங்க. போட்டுட்டு தண்ணி எதுவும் தேவை கிடையாது. நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறதுனால தண்ணியே தேவையில்லாமையே நம்ம பெரட்டினோம்னா நல்லா கோட்டிங் ஆயிக்கும். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலை இலைகளை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. வாசனைக்காக தான். கடைசியில் நம்ம பொரித்து எடுக்கிறத காட்டில் இதே நம்ம சேர்த்து செய்யும் பொழுது நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பெரட்டி வச்சுட்டு எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அதிக காய்ச்சலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரம் கரிஞ்சு போயிடும், மசாலாவும் உங்களுக்கு உள்ளே ஒட்டாது. அதுக்காக நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். உடனே நீங்கள் திருப்பி போடக்கூடாது. திருப்பி போட்டிங்கன்னா மசாலா பூரா உதிர்ந்து கொடுத்துடும். நல்லா வெந்து கொடுக்கட்டும் வாழைக்காய். நல்லா வெந்து கொடுத்த உடனே அதுக்கப்புறம் நீங்கள் பரட்டினீங்கன்னா நல்லா வரும். அப்போ தான் மசாலா நல்லா கோட்டிங் ஆகி வரும். இந்த அளவுக்கு நல்லா கோட்டிங் ஆகி வரணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துட வேண்டியதான். இது நம்ம சாதாரணமாகவே பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா, காலையில் தயிர் சாதத்தோடு கொடுத்து விடும்பொழுது வெரைட்டி ரைஸோ லெமன் சாதம் புளியோதரை எந்ததாக இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரியாக கொடுக்காமல் இப்படி வித்தியாசமாக கொடுத்து விடுங்க. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சில சமயம் வாழைக்காய் பொரியலாக வச்சு கொடுத்தோம்னா பிடிக்காது பிள்ளைகளுக்கு. இப்படி கொடுத்தோம்னா பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதத்தை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்ம ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது நம்ம நல்லா நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் வரும். உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாஸோடு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.